அனைவருக்கும் வணக்கம். மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு தாரமங்கலம் ஸ்ரீ குபேர கணபதியோட அபிஷேகம் ஆராதனை அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் தூய்மையான நல்ல எண்ணங்களும் பக்தியும் உண்டாகும். பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுளும் செல்வ வளமும் பெருகும். தேன் அபிஷேகம் திருப்புறபயதளத்தில் இருக்கும் விநாயகர் கடல் சிற்பி கிளிஞ்சல்களால் ஆக்கப்பட்டவர். இவருக்கு தேன் அபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு சொட்டுக்கூட கீழே வெளிந்தோடாமல் அனைத்தும் உள்ளே போவதை நாம் காணலாம். இவர் தேன் பிரியர் ஆவார். பழக்கனிகள் அபிஷேகம் பழக்கனிகளால் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுக்கு நேர்மை அறிவு விருத்தி ஆகும். முதலாக ஜலத்தால் தான் அபிஷேகம் செய்வார்கள். அந்த அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போவது பால் அபிஷேகம். இந்த அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கும் நன்மைகள்: குடும்ப உறுப்பினர்களின் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், அதே மாதிரி தோஷங்கள் நீங்கும். அடுத்ததாக தயிர் அபிஷேகம். தயிர் அபிஷேகம் செய்தால் நம்மளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அடுத்ததாக இளநீர் அபிஷேகம் பார்க்கலாம். இளநீர் அபிஷேகம் செய்வதால் கிட்டும் நன்மைகள்: ஒவ்வொரு அபிஷேகம் செய்வதற்கும் பல நன்மைகள் கிடைக்கும். எனக்கு தெரிந்த 1-2 நன்மைகளை மட்டும் நான் இதில் சொல்கிறேன். இளநீர் அபிஷேகம் செய்தால் ராஜயோகம் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கரும்புச்சாறு அபிஷேகம். கரும்புச்சாற்றால் அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் அதிகரிக்கும், பள்ளி கல்விகளில் சிறந்து விளங்குவர்.
அடுத்ததாக பச்சரிசி மாவு அபிஷேகம். அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள்: கடன் தொல்லை நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அடுத்ததாக மஞ்சள் அபிஷேகம் பார்க்கலாம். அதற்குண்டான பலன்கள் என்னவென்றும் பார்க்கலாம். மஞ்சளால் அபிஷேகம் செய்யும் பொழுது ராஜவசியம் உண்டாகும், மங்களம் உண்டாகும். திருமஞ்சன அபிஷேகம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள்: சர்ம ரோகம் தீரும். கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகம். கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகம் செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று வாட்ஸ்அப்பில் போட்ட மாதிரி 21 அபிஷேகம் கணபதிக்கு இதுவரை எங்கேயுமே நடந்திருக்காது. இதை காண நமக்கு பெரும் பாக்கியம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக சந்தன அபிஷேகம். சந்தன அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னவென்றால்: உடல் மனம் குளிர்ச்சி பெறும், நிதி நிலை பெருகும். सकल सौभाग्यदायकाय नमः हरिद्राचूर्णं समर्पयामि कुङ्कुमचूर्णं समर्पयामि सिन्दूरचूर्णं समर्पयामि समस्त मङ्गलद्रव्याणि समर्पयामि अथ पुष्पमालिका समर्पणं भूमिनहारः कुरु ओम यो मां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति चन्द्रभावां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवति ओम श्री महागणपतये नमः पुष्पमालिकां समर्पयामि तथा नाम पूजां करिष्ये पूर्वो अक्षतेन पूजितुः ओम सुमुखाय नमः ओम एकदन्ताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णकाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गणाधिपाय नमः ओम पतये नमः नानाविध परिमलपङ्कजगन्धमनोहरं कपिलाकृतहं युक्तन्धोपोऽयं प्रतिगृह्यताम् ओम श्री महागणपतये नमः दीप्तिरूपमाग्रापयामि अथ दीपं मूढ भक्ति ऋषि मंगलार्ति ಮಾಡುವುದು ओम धाच्यन्त्रिवत्य संयुक्तं वन्दिनाय योजितं मया ग्रहाणमङ्गलं दीपं तैलोक्यं त्रिपुरापः भक्त्यादीपं प्रयच्छामि देवाय परमात्मने राजमान्दरगाढघोरात्युज्यो तन्नमोऽस्तुते श्री महागणपतये नमः एकात्रिपन्दरशिखामि धूपदीपानन्तरम् आचमनं समर्पयामि आचमनानन्तरं परिमलपत्रपुष्पाणि समर्पयामि ಒಂದು ಉದ್ಧರಣೆ ನೀರನ್ನು ಮಧ್ಯಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்வது வர உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள்: பஞ்சகவ்யம் அப்படின்னா கோமியம், கோஜலம், பால், தயிர், நெய் இதெல்லாம் சேர்த்து அபிஷேகம் செய்வது தான். அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். பன்னீரால் அபிஷேகம் செய்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள்: சகலமும் நலமாகும்.
एकथा ब्रह्मणमुपहरति एकदैव निजपान आयुस्तेजो दधाति श्रीमहागणपतये नमः कर्पूरमङ्गलनीराजनं दर्शयामि नीराजनानन्तरम् आसनं समर्पयामि அபிஷேகம் முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு அலங்காரம், ஆராதனை பார்க்கலாம். ஸ்ரீ குபேர கணபதி மகா சங்கடகர சதுர்த்திக்கு சிறப்பு விருந்தினராக தேவகிருஷ்ணா திருக்கோவில் நடத்தும் நிறுவனர் டாக்டர் உமாகந்தன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். கொஞ்சம் பூ எடுத்துக்கோ.
பக்கமாக போய் போடு, பக்கம் போய் போடு. எல்லாவற்றுக்கும் பிள்ளையார் தான் முதற்சுழி. மிக அழகாக அமைந்திருக்கிறது. ஒரு சிறிய குறிப்பிட்ட நேரம் சொல்ல முடியாது, ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கிறது அதில் இருக்கிற ஆளுங்களை பொறுத்தது. எல்லாம் திறமையான ஆளுங்களாக இருக்கிறதால சீக்கிரமாக இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. நம்ம நாளைக்கு ஒரு விழா நடத்துகிறதா இருக்கோம். அந்த விழாவுக்கு பிள்ளையாரோட பர்மிஷனுக்காக இந்த வந்த மாதிரி ஆச்சு. இன்னைக்கு அவர் எங்கள் விழாவை நல்லா நடத்தி கொடுக்க வேண்டுமான வேண்டிக்கொள்கிறேன். மிக அழகான பிள்ளையாராக இருக்காரு. ஸோ மீண்டும் வரும் பாக்கியம் அம்மையும் வரும்பொழுதெல்லாம் உங்களோட சந்திப்போம், மீண்டும் பேசுவோம். நன்றி. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த டாக்டர் உமாகந்தன் அவர்கள் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு கிருஷ்ணருடன் ஒரு மாலை நேரம் என்னும் தலைப்பில் தாரமங்கலத்தில் தாரை தேர்வீதிகளில் ரத யாத்திரை நடத்த உள்ளார். அடுத்த நாள் காலை திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி அன்று ஸ்ரீ கிருஷ்ணருடன் ஒரு காலை நேரம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. காலை 9 மணிக்கு கோகுலாஷ்டமி விழா நடைபெறும். 100 வகையான நெய்வேத்தியங்களுடன் மலர் ஆராதனை, தீபாராதனை நடைபெறும். காலை 10 மணிக்கு கோவில் வளாகத்தில் உற்சவமூர்த்தி தேரோட்டம் நடைபெறும். அதேபோல் காலை 11 to 12 மணிக்கு திருமதி V.A. காஞ்சனா தேவி அவர்களின் மதுரை ருத்ரநாட்டியம் கலை நிகழ்ச்சி நடைபெறும். அதேபோல் மாலை 6 மணி to 7 மணி வரை திருமதி P. மகாலட்சுமி PhD அவர்களின் ஸ்ரீ லாசியா நாட்டியாலயா குழுவினரின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும். தவறாமல் அனைவரையும் கலந்து கொள்ள வேண்டுமாறு அன்புடன் அழைக்கிறோம். காலை 12 மணிக்கு பிரசாதம் வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.